இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்லயே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன ரெடி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் முறுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அத்தை மாவு பிசைஞ்சு கொடுக்க எங்கள் வீட்டில் எல்லாம் புழிஞ்சு கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து சுட்டு எடுத்துக்கிறது சரியா இருந்தது. அடுத்ததாக வந்து ஓட்டு பக்கோடா செஞ்சோம். 2 டைப்பில் முறுக்கு இருக்குன்னு சொல்லி ஒன்று காரம் முறுக்கும் ஒன்று வந்து பட்டர் முறுக்கும் செஞ்சோம். இதனோட ஃபுல் ரெசிபி பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கார முறுக்குலயே ஓட்டு பக்கோடா ஷேப்ல நிறைய போட்டிருந்தோம். இதுவும் வந்து அப்படியே எண்ணெயிலேயே புழிஞ்சு விட்டுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தா ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா கொஞ்சம் தட்டு வடையும் கொஞ்சம் சீடையும் செஞ்சோம். சீடை ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது எண்ணெய்லாம் தெரிச்சிச்சு வீடெல்லாம். அதுக்கப்புறமா அதுல ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் தான் கரெக்டா வந்தது. அதை இவ்வளோ எண்ணெய் சிந்திருக்கு பாருங்க. தட்டு வடியை ஒன்றுன்னா தட்டி கொஞ்சம் நேரம் ஈரம் காய வச்சு போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா வந்தது. அவ்வளோதான், நாங்கள் வந்து பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸ்வீட் மட்டும் கடையில் வாங்கி வச்சாச்சு. அடுத்ததான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. கிருஷ்ணர் பாதத்தை கையில் தான் வரைஞ்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் பையன் வச்சுட்டே வந்துட்டான். கொஞ்சம் வந்து அங்கேயும் இங்கேயும் ஆட்டி விட்டுட்டான். மற்றபடி ரொம்ப அழகா வந்திருக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணிட்டு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு படைச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப நல்லபடியாக போச்சு. உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.